எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து டேலியில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கம்பெனி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, டேட்டா ஃபோல்டர். நம்ம டைப் அடிக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சி டிரைவை எப்போவுமே நீங்கள் உபயோகப்படுத்தவே படுத்தாதீங்க. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் அட்டாக் ஆகும், பூட்டே ஆகாமல் போகும். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சி டிரைவை ஃபார்மட் அடிச்சுட்டு தான் மறுபடியும் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளாரையே என்ட்ரு ஆகிற மாதிரி ஆகும். அப்போது சி டிரைவை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக பின்னால் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் சி டிரைவை தவிர்த்து டி டிரைவோ இல்லை இ டிரைவோ வேறு ஏதாவது டிரைவ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, டேலியை பொறுத்த வரைக்கும் மவுஸை கிளிக் பண்ணுறதுங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. இப்போது நேவிகேஷன், பேசிக் நேவிகேஷன் டேலியில் எப்படி அப்படின்னா, என்டர் அடிக்கிறதுங்க. என்டர் அடித்தோம் அப்படின்னம்னா அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா டேபு கீ ப்ரெஸ் பண்ண அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போகும். அதே மாதிரி ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபீல்டுலேருந்து அதுக்கு முன்னால் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் அடிக்கணும். அதே மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமாக சேவ் பண்ணலாம். என்டர் அடிச்சுக்கிட்டே வந்து கடைசி ஃபீல்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம எஸ்ஆர் நோ கொடுத்து சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+A எப்போ கொடுத்தாலும் என்ன ஆகுனா அது சேவ் ஆகும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆப்ரேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Q கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கம்பெனியை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்பை இப்போ பண்ணுவோம். இப்போது டேலி இஆர்பி இருக்குது, டபுள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோடில் வந்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், எதுவும் கம்பெனி எதுவும் இல்லை. இங்கே செலக்ட் கம்பெனி, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் கம்பெனின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப் ஏரோ டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே ரோல் ஓவர் ஆகும். அதே அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரோல் ஓவர் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த க்ரியேட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் என்டர் அடித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் எங்கே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்குது. இதுதான் வந்து கர்சர், டேலியினுடைய கர்சர் பிளிங்க் ஆகுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரக்டரி இப்போ எங்கே இருக்குது பாருங்கள், C:users பப்ளிக்னு ஏதோ ஒரு ஃபோல்டரில் இருக்குது. எனக்கு அப்படி வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது D:ல் டேலி அதுக்குள்ளார டேட்டான்னு ஒரு ஃபோல்டரில் போடு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கம்பெனி நேமுங்க, நேம் அப்படிங்கிறது கம்பெனி நேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கலெக்டிவா நாலேஜ் அகாடமி. ஸோ இது வந்து ப்ரைமரி மெயிலிங் அட்ரஸ். என்ன அட்ரஸுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம், அப்போ அதில் என்ன வந்து அட்ரஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இங்கே வருது. நம்பர் 12 2nd floor, ட்ரிச்சி மெயின் ரோடு, தாதகாப்பட்டி கேட், இந்தியா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, சேலம், தமிழ்நாடு 636006. ஸோ இங்கே ஃபோன் நம்பர் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துக்கலாம். வெப்சைட் டீட்டெயில் ck.collectiva.in, support@collectiva.in. ஓகே, இந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகி 31/3/2000 தட் இஸ் அந்த 31st மார்ச்சோட முடியும். அந்த ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறத நம்ம கரண்ட் என்ன ஃபினான்ஷியல் இயரோ அந்த டேட் கொடுக்கணும். இந்த புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் 1லேயே நான் வந்து எனக்கு டேலியை பற்றி தெரியல. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அக்டோபர் மாதத்துலேருந்து தான் டேலியே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ 1/10/2018ன்னு கொடுக்கலாம். அதாவது நான் டேலி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதே 1/10/2018 தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செக்யூரிட்டி கண்ட்ரோல். இப்போதைக்கு இந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்க வேண்டாம், இதை பற்றி பின்னால் என்னன்றதை சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை.
கம்பெனி நேமு, அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது வெயிட்டிங்கில் இருக்க. ஸோ இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கம்பெனிக்குள்ளார என்டர் ஆகிடுச்சு. இப்போ என்டர் ஆகிட்ட வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் வருது. இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போது இதிலேருந்து எப்படி வெளியே வருது, கியூ ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டர்லாம் இங்கே பாருங்கள் சில இடத்துல ஃபஸ்ட் லெட்டர், சில இடத்துல இந்த நடுவில் இருக்கிற லெட்டர் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நான் குவிட் பண்ணணுன்னா கியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எஸ்ஆர் நோ கேட்குது, நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, வெளியே வந்துட்டோம். சரி, இப்போ நம்மளுடைய டேட்டா டி டிரைவில் ஸ்டோர் ஆகணும்னு நம்ம சொன்னோம். டி டிரைவில் ஸ்டோர் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். டி டிரைவில் டேலியில் பாருங்கள் டேட்டா. ஸோ இன்றைக்கி க்ரியேட் ஆனது இதுதான். பாருங்கள் 6/10/2018 இன்றைக்கி இந்த ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டி டிரைவில் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை இ டிரைவில் போய் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேட்டாவை வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டீங்க, சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து சில ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போது கம்பெனி நேமை எப்படி நம்ம வந்து மாற்றிக்கிறது, அட்ரஸ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு எப்படி உள்ளே வருது, இப்போ செலக்ட் கம்பெனி, நோ கம்பெனிஸ் ஆன் டெஸ்க். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி டிரைவில் டேலியில் டேட்டா. ஓகே, ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ டேட்டா வந்து வேறு ஏதோ ஒரு ஃபோல்டர்லேருந்து எடுக்குது, அதை வந்து இப்போ நம்மளுடைய கம்பெனி டேட்டாவிலேருந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.